வணக்கம் நண்பர்களே. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய டாக்டர் ராமதாஸ் தலைமையில் இப்போது ஒரு பொதுக்குழு நடந்து கொண்டிருக்கிறது. அதில் தீர்மானம் வாசித்தவர் ஜி.கே. மணி, அந்த கட்சியினுடைய பதவியில் இருப்பவர். அவர் வாசிக்கும் போது ஒரு வார்த்தை கூறுகிறார், புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களால் நடத்தப்பட்ட பொதுக்குழு அன்புமணி நடத்தியது. அன்புமணியை சுற்றி இருக்கக்கூடிய அல்லது அன்புமணியோடு இணைந்து புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் அந்த மாநாட்டை நடத்தினார்கள். அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லாது. அந்த மாநாட்டில் நியமிக்கப்பட்ட நியமன உத்தரவுகளும் செல்லாது. அனைத்தும் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் கூடிய பொதுக்குழு தான் உண்மையான பொதுக்குழு. இந்த பொதுக்குழுவில் அவை அனைத்தும் செல்லாது என அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்புமணியை சுற்றி புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் தான் இருக்கிறார்கள் என்னும் அளவுக்கு கடுமையான வார்த்தைகளை ஜி.கே. மணி பயன்படுத்தியது ஏன்? இன்னும் ஒரு கூடுதலாக அன்புமணிக்கு புத்தி சொல்லும் விதமாக அவர் கூறிய நிறைய கருத்துக்களை மறுத்து சொல்லியிருக்கிறார் ஜி.கே. மணி. கிட்டத்தட்ட 16 தீர்மானங்கள் அன்புமணிக்கு எதிராக வாசிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு குழு அமைத்து அந்த குழு ஒரு 16 தீர்மானங்களை அதில் இணைச்சிருக்காங்க. அந்த 16 தீர்மானங்கள் அதாவது அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள், தீர்மானம் சொல்ல முடியாது, குற்றச்சாட்டுகள் 16 குற்றச்சாட்டுகளை போட்டு இதை விசாரிக்கிறதுக்கு 7 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைச்சு அதுக்கு டாக்டர் ராமதாஸ் அங்கீகாரம் பண்ணியிருக்காரு. இப்போது புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் யார்? அன்புமணியை சுற்றி இருக்கும் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் யார்? இவர்களையெல்லாம் எப்படி அன்புமணி வைத்துக்கொண்டு கட்சியை கைப்பற்றி விடலாம் அல்லது இது பண்ணி விடலான்னு நினைக்கிறான்னு தெரியல. அன்புமணி ராமதாஸ் பேசும்போது குள்ளநெறிகள், பூசாரிகள், குள்ளநெறிகள் என்று டாக்டர் ராமதாஸ் சுற்றி இருக்கவர்களை கூறினார். இப்போது பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கு என்ன குழப்பம்னா, யாரை வைத்து நாம் கட்சியை யாரை நினைத்து கொண்டு இந்த கட்சியில் இருப்பது? குள்ளநெறிகளையா, புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களையா? மிகப்பெரிய குழப்பத்தை தான் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த இரு தீர்மானங்களும், இரு பொதுக்குழு தீர்மானங்களும். அவர் தலைமைக்கு கட்டுப்படவில்லை, அவர் அன்புமணி இந்த ராமதாஸினுடைய இதுக்கு சொல்லுக்கு கட்டுப்படவில்லை என்பதுதான் இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு என்று பாமகவில் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த குழுனுடைய குற்றச்சாட்டு. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.